ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ ஆல்மோஸ்ட் வீடு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக நம்ம ஒரு கொஞ்சம் அந்த போஸ்டர்ஸ் வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஒரு 10 போஸ்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப விலை கம்மி தான், 150 ருபீஸோ என்னமோ தான் வருது. ஸோ இதில் உள்ள அந்த மோட்டிவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5 போஸ்டர்ஸில் என்ன மோட்டிவேஷ்னல் அந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம், இட்ஸ் நவ். தட் மீன்ஸ் என்னென்னா, எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸோ சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ கரெக்டான சுச்சுவேஷன் வந்தால் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் இதுக்கான எக்ஸாக்டாக மீனிங்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, you must listen to your heart and follow it. ஆர் உங்களோட எதையும் சொல்கிறத கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இட் வில் ஃபைண்ட் எ மில்லியன் வேஸ் டு ரிமைண்ட் யூ. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மில்லியன் வேயை வந்து ஃபைண்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். என்னத்தை ரிமைண்ட் பண்ணணும்னா, சம்திங் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அதை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இதயம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுதோ, உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு, ஆல்வேஸ் லுக் ஆன் த பிரைட் சைட் ஆஃப் த லைஃப். ஸோ இது ஒரு மோட்டிவேஷன். என்னென்னா, நம்மளோட டார்க் சைடை பார்க்காம, ஸோ நமக்கு நடந்த அந்த நெகட்டிவ்ஸை பார்க்காம, நம்மளோட லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சருக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு பிரைட்டான சைடை மட்டும் நீங்கள் பாருங்கள், டார்க் சைடை வந்து நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நெவர் எவர் நெவர் 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 கிவ் அப். ஸோ அதுதான் நம்ம அஜித் சார் சொன்ன மாதிரி, நெவர் எவர் கிவ் அப். ஸோ எப்போதுமே ஒருபோதும் நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க, முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் த ஹார்ட் ஒர்க். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ஈக்குவல் வந்து இங்கே வந்து எதுவுமே கிடையாது. உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு மோட்டிவேஷ்னல் தாட்டை. ஸோ இந்த போஸ்டரில் உள்ள அந்த மோட்டிவேஷ்னல் சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஷிஃப்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஷிஃப்ட் எழுதுனீங்க, உங்களோட எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது, தென் நர்சிங் சைடு எப்படி இருந்தது, நான் நர்சிங் சைடு எப்படி இருந்தது, நம்ம வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் கோல்டன் பாயிண்ட்ஸ்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, நீங்கள் எப்படி எக்ஸாம் கொடுத்தீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ நெகட்டிவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களோட கேட்டகரி என்ன, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு சிஸ்டம் வைஸாக உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத ரீகால் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதும் போது ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் எப்படி இருந்தது நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட மார்க் எவ்வளோ, உங்களோட கேட்டகரி என்ன, நம்மளோட கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது, நான் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும், எக்ஸாம் எப்படி இருந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் ஒரு 5 போஸ்டர் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுலேயும் சூப்பரான சென்டென்ஸாக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.